Hi students, this is Priya. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th உடைய சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் அதாவது சாப்டர் 12ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாப்டர் 12ல என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற இன்ட்ரோடக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். 12.1 அண்ட் 12.2 வந்து உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் போடுறேன், அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் வந்து 2 எக்ஸசைஸ் இருக்குது. 12.1 12.2. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட்டாக எதை பேஸ் பண்ணினா சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து வால்யூம் பே பண்ணி நம்ம வந்து ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் 9த்லேயே உங்களுக்கு ஸ்பியர் உங்களுடைய 3D ஷேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்துல அதை கம்பைண்டாக யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன கம்பைன்டு சாலிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிலிண்டரோட டாப்பில் நம்மளுக்கு ஒரு கோன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆர் அதர்வைஸ் வந்து ஒரு ஒரு ஐஸ்கிரீம் கியூப் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னா இதோட டாப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு கோன் இருக்குது. இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்மளோட கம்பைன்டு ஷேப், இப்போ இதில் ஹெமிஸ்பியர் ஒரு கோன் சேர்ந்துருக்கு, ஒரு சிலிண்டர் ஒரு கோன் சேர்ந்துருக்கு, ஈவன் சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலிண்டர் கூட சம் ஹெமிஸ்பியர்ஸ் சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான கம்பைன்டு ஷேப்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கம்பைன்டு சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பைன்டு சாலிட்ஸ் 2-3 ஃபிகர் சேர்த்து கொடுத்து அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த 12th சாப்டர். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ரிவிஷன் ஆஃப் ஃபார்முலாஸ், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம், இது ரெண்டுமே வந்து அந்த 6 3D ஷேப்ஸ்க்கும் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கிறது. அதாவது பேசிக் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு இமேஜை வச்சு என்ன அந்த ஃபார்முலா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கான்செப்ட் கிளியராக இருந்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஃபார்முலாவை பைஹார்ட் பண்ணது மறந்தால் கூட உங்களால் அந்த ஷேப் வச்சு ரீகலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் அங்கங்கே வந்து எப்படி வந்ததுன்றதை சொல்லியிருப்பேன். இல்லை மேம் எனக்கு இதெல்லாம் வந்து பைஹார்ட் பண்ணவே எனக்கு வந்து இந்த புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா, லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பைஹார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ ஒரு கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தமாக நம்மளுக்கு வந்து இந்த சாலிட் ஷேப்பில் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதாவது வந்து இதில் வந்து மொத்தம் 6 சைட்ஸ் வரும். இந்த சைட்ஸோட லென்த் எல்லாமே எப்படி இருக்கும், ஆல் த சைட்ஸ் ஆர் ஆஃப் த சேம் லென்த். ஸோ சைடு வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம், ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், சிஎஸ்ஏ எல்எஸ்ஏ, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த 2 ஃபார்முலாவுமே நம்மளுக்கு என்னது, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதோட ஃபார்முலா என்ன, 4a². அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு, ஆக்சுவலாக இங்கே சுற்றி இருக்கிற, அதாவது இந்த 1 2 3 4 இந்த சுற்றி இருக்கிற 4 சைட்ஸ் மட்டும்தான். பட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது என்ன அர்த்தம், மேலே இருக்கிற டாப் இருக்குல்ல, இந்த டாப் அண்ட் இந்த பாட்டம், இந்த டாப்பும் பாட்டமும் சேர்ந்தது தான் என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சாதாரணமாக இதை நீங்கள் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக என்ன தெரியும், ஒரு ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கொயரோட சைடு ஏ அப்படின்னா நம்ம சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்ன சொல்லுவோம், இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன சொல்லுவோம், நம்ம A² அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஒரு சைடு ஏ அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து A². இப்போது சிஎஸ்ஏ நம்ம 4a² சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுமா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், 1 2 வந்துருச்சு. திரும்ப அப்போது சைடில் இருக்குது, ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. அப்போ இங்கே ஒரு 3a². அப்போது ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு. ஸோ ஓகே, இப்போ ரைட் சைடில் ஒரு ஸ்கொயர், லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கொயர், ஃப்ரண்ட்டில் ஒன்று, அகைன் நம்மளுக்கு என்ன இருக்குது, பேக்கில் ஒன்று. அப்போ 4a² சேர்றதுனால தான் இது 4a² அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ரைட் லெஃப்ட் ஃப்ரண்ட் பேக், இது இல்லாமல் நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் இதுலேயும் என்ன இருக்குது, இங்கேயும் ஒரு ஸ்கொயர் இருக்குது, பாட்டம்லேயும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ டாப் பாட்டம் எல்லாம் சேர்த்தா மொத்தம் எவ்வளோ வருது நம்மளுக்கு, 6a² வருது. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் என்ன, 6a². இப்போ இதோட வால்யூம் என்ன, வால்யூம் அப்படின்றது வந்து a³. ஸோ நம்ம ஸ்கொயர் அப்படின்னா A², ஏரியாவுக்கு ஸ்கொயர் போடுவோம், கியூப் வால்யூம் இருந்தால் கியூப் போடணும். ஸோ இப்போ இது ஒரு கியூப் வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்காமல் இந்த கியூபோட ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். கியூபோட ஷேப் என்ன, 6 சைடு கொண்ட ஒரு ஃபிகர். அப்போது அதோட சுற்று மட்டும், அதாவது கர்வ்டு மட்டும் எடுத்தால் 4a², டாப்பையும் பாட்டையும் சேர்த்தா
6 சைட்ஸ் இருக்குது. ஸோ 6a². அதோட வால்யூம் a³. ஸோ இப்போ இந்த 3 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூபாய்ட் பாருங்கள். கியூபாய்ட் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சைட்ஸ் எடுத்துப்போம், நம்மளுக்கு கியூப் பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்னு சைட் இருந்தது. இப்போ கியூபாய்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து லென்த்து, பேஸு, ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமென்ஷனல் ஃபிகர்ன்றதுனால நம்மளுக்கு 3 வேல்யூஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த கியூபாய்டுடைய சிஎஸ்ஏ அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு என்ன சொன்னேன், சுற்றளவுன்னு சொன்னேன்னா. ஸோ இந்த டாப் பாட்டம் இது தவிர இங்கே இருக்கிற அந்த 4 சைடு தான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக என்ன தெரியும், நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னாலே அதோட ஏரியாவை என்ன பண்ணுவோம், எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரண்ட்லேயும் இங்கே பின்னாடி இருக்க இந்த பேக்லேயும் என்ன இருக்குது, லென்த்தும் ஹைட்டும் இருக்குது. ஸோ அப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன வரும், 2LH ப்ளஸ் அதே மாதிரி சைடில் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த 2 சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைட்டும் இந்த பிரெத்தும் தான் இருக்கும். அப்போது 2BH அப்படின்னு வருமா. அப்போது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம எப்படி எழுதலாம், 2H காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா L ப்ளஸ் B அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், டாப் அண்ட் பாட்டம் கிடையாது, ஒன்லி சுற்றளவு மட்டும்தான். ஸோ எய்தர் ஹைட்டும் எல்லும் இருக்கும், அதாவது ஹைட்டும் லென்த்தும் இருக்கும், இல்லைனா ஹைட்டும் பிரெத்தும் இருக்கும். இது 2 டைம்ஸ் இருக்கும், ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குது. ஸோ ஃபார்முலா நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ 2H இன்ட்டு L ப்ளஸ் B அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து கியூபாய்டோட சிஎஸ்ஏ பார்த்தாச்சு. இப்போ டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சுற்றளவும் உண்டு ப்ளஸ் இந்த டாப் அண்ட் கீழே இருக்கிற பாட்டம் இந்த வேல்யூவும் உண்டு. இப்போ இதில் டாப் அண்ட் பாட்டம் என்ன வரும், பாட்டம் பாருங்கள் லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. அப்போது இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ கூட நம்மளுக்கு என்ன இருக்கும், ப்ளஸ் எல்பியும் சேர்ந்து இருக்குமா. அப்போ இது எப்படி எழுதலாம், 2LH ப்ளஸ் 2BH ப்ளஸ் 2LB. ஏன் எல்பி எழுதுகிறோம், டாப் அண்ட் பாட்டமோட லென்த் அண்ட் பிரெத் சேருது. ஸோ இப்போ இதில் 2 நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா LH ப்ளஸ் BH ப்ளஸ் LB. ஸோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டால் நம்மளோட அந்த 3 டைமென்ஷன்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். LH ப்ளஸ் BH ப்ளஸ் LB இது 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து வால்யூம் என்ன அர்த்தம், வால்யூம்ன்றது ரொம்ப சிம்பிள், L இன்ட்டு B இன்ட்டு H அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இதுதான் என்னது, கியூபாய்டோட வால்யூம். ஸோ இப்போ இதோட புரிஞ்சுதான், நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஏர்லியர் கிளாஸஸில் கொஞ்சம் பார்த்துருப்போம். பட் அந்த பேசிக்ஸ் எனக்கு சரியாக புரியல, எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும்னா நீங்கள் இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பு, அந்த ஷேப்பை வச்சு எந்த சைடு இருக்குது, எத்தனை சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றத வச்சு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சிலிண்டர் பாருங்கள், சிலிண்டர் அப்படின்னா 2 சர்க்கிள் நடுவில் ஒரு ஹைட் இருக்கும். ஸோ இப்போ இது நீங்கள் இதை டாப், இதை வந்து பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டாப்பில் ஒரு ரேடியஸ் அண்ட் இதோட ஹைட். இப்போ இந்த ஹைட்டை நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த டாப் அண்ட் பாட்டம் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஆர். ஸோ இப்போ இதில் எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது, ஆர் அண்ட் ஹெச். நம்மளுக்கு என்ன 2 டைமென்ஷன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றளவு. அப்போ என்ன அர்த்தம், ஒரு சர்க்கிளோடைய சர்ஃபேஸ் ஏரியா அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன இருக்கும், 2πr இன்ட்டு இந்த சர்க்கிளை ஜாயின் பண்ணுற ஹைட்டு ஹெச். ஸோ அப்போ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு சர்க்கிள் ப்ரொஜெக்டடாக ஒரு ஹைட்டோடு இருந்தால் எப்படி, 2πrh அவ்வளோதான். 2πrன்றது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு ஹைட்டு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 2 சர்க்கிளை ஹைட்டு வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரியே பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு என்ன அர்த்தம், சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப் அண்ட் பாட்டம். டாப்பில் ஒரு சர்க்கிள், பாட்டமில் ஒரு சர்க்கிள். அப்போ πr² எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம், 2πr². இப்போ இதில் 2πr காமனாக எடுத்துக்கோங்க, 2πr காமனாக எடுத்தால் மீதி என்ன இருக்கும், h ப்ளஸ் ஆர். ஸோ நம்மளுக்கு டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் என்ன, 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா வந்து இது மட்டும்தான், 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் மட்டும்தான். பட் நம்ம இது எப்படி வந்ததுன்ற அண்டர்ஸ்டாண்டிங், சிஎஸ்ஏ ப்ளஸ் 2 சர்க்கிள், சிஎஸ்ஏ என்ன 2πrh, அப்போ 2 சர்க்கிள் போட்டால் 2πr² காமனாக எடுத்தால் 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் அப்படின்னு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் பாருங்கள், வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு πr²h. பிகாஸ் πr² என்னது நம்மளோட ஏரியா, அதில் ஹைட் சேருது இல்லையா. ஸோ அப்போ πr²h அப்படின்றது என்ன அர்த்தம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், சிஎஸ்ஏ பார்த்துட்டோம், டிஎஸ்ஏ பார்த்துட்டோம், வால்யூம் பார்த்துட்டோம். ஸோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான கோன் இப்போ பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கோன் பாருங்கள்.
இதில் கோனில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோனில் என்ன தெரியும் நமக்கு, மேலே வந்து ஒரு கோன் ஷேப் வித் கீழே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு ரேடியஸ் ஆர் இருக்குன்னு தெரியும். அண்ட் இதோட ஹைட் நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. இப்போ இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற ஹைட்டை வந்து ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டை என்னன்னு சொல்லுவோம், எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஹெச் அண்ட் எல்ன்றது ஸ்லாண்டிங் ஹைட்டு, இது ஹைட்டுன்னு தெரியும். ஸோ இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும், அதாவது கீழே இருக்க சர்க்கிள் இல்லாமல் இந்த கர்வ்டில் இருக்க சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அதை எப்படி எடுத்துப்போம், அப்போ நம்ம பை ஆர் எல். ஓகே, ஃபஸ்ட்டு கர்வ்ட் சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை ஆர் எல் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல்னால் என்ன அர்த்தம், நம்மளுக்கு கர்வ்டு ஏரியா ப்ளஸ் கீழே என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ சர்க்கிள் என்ன அர்த்தம், பை ஆர் ஸ்கொயரா. ஸோ இப்போ இதில் நீங்கள் பை ஆர் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். இப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஆக்சுவலி பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். அதாவது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கீழே ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணால் இது வந்துருச்சுன்ற கான்செப்ட் தெரிஞ்சுதுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்முலா மறந்தால் கூட நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வால்யூம். வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு நல்லா தெரியும். நார்மலாக வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும் இல்லையா, இந்த சிலிண்டர் வந்து ஒரு கோனை 3 டைம்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா தான், அதாவது 3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன் தான் வந்து என்னது, ஒரு சிலிண்டர் வரும். அப்போது ஒரு சிலிண்டருடைய வால்யூம் நம்ம என்ன பார்த்தோம், பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பார்த்தோமா. அப்போ சிலிண்டரோட வால்யூமில் 1/3 தான் என்னது, கோனோடது. ஸோ உங்களுக்கு எப்பயாவது வந்து வால்யூம் ஆஃப் கோன் ஞாபகம் வரலைன்னா சிலிண்டர் ஞாபகப்படுத்தி அதுக்கு முன்னாடி 1/3 போட்டுக்கோங்க. ஸோ 1/3 ஆஃப் கோன் தான் என்னது, நம்மளுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்லாண்டிங் ஹைட். மற்றதுக்கெலாம் இந்த 3 மட்டும்தான். சம்டைம்ஸ் வந்து கோனுடைய ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லாண்டிங் ஹைட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, சப்போஸ் இது வந்து 90 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த லைன் எப்போவுமே 90 டிகிரி தான் இருக்கும், ஒரு ஹெச் ஒரு ஆர் கட் பண்ணுற லைன். இப்போ இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இது வந்து ஹைப்போட்னியூஸ். ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் படி நம்ம ஸ்லாண்டிங் ஹைட் என்ன சொல்லுவோம், எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அதுதான் எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு சொல்கிறோம். அப்போ கோன் பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தம் எத்தனை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறோம், சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ, வால்யூம் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட். இந்த 4 ஃபார்முலாஸும் வச்சுக்கிட்டா நம்ம எப்படி வந்து சாலிட் காம்பினேஷன் கேட்டாலும் ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹெமிஸ்பியர் பாருங்கள். ஹெமிஸ்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டோட்டல் ஸ்பியரில் ஒரு பாதி எடுத்துக்கிட்டால் அதுதான் ஹெமிஸ்பியர். இதில் ரேடியஸ் இருக்கும், வேறு எந்த டைமென்ஷன்ஸ், அதாவது லென்த்து, ஹைட், இந்த மாதிரி எந்த டைமென்ஷன்ஸும் ஹெமிஸ்பியருக்கு கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது வந்து இந்த போர்ஷன் மட்டும், அதாவது இந்த ஃப்ரண்ட் டு இது ப்ளஸ் இந்த கர்வ், இந்த 2 கர்வ் மட்டும் கவர் ஆகுது தான் சிஎஸ்ஏ. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு 2 பை ஆர் ஸ்கொயர். அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர்னு கேட்டால் 2 பை ஆர் ஸ்கொயர். அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த 2 பை ஆர் ஸ்கொயர் கூட நம்மளுக்கு பாட்டமில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அதாவது இங்கே வர இந்த சர்க்கிள் இல்லாமல் இங்கே கீழே இருக்க சர்க்கிளையும் சேர்த்தா நமக்கு என்ன அர்த்தம், அது 3 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் வால்யூம் பாருங்கள். வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு பை ஆர் கியூப் ஜென்ரலாக தெரியுமா. அப்போ இது என்னது, 2/3 பை ஆர் கியூப். ஸோ இப்போ இதே வந்து ஸ்பியருக்கு கேட்டால் 2 டைம்ஸ், இங்கே 4 ஆகிடும். ஸோ இப்போ 2/3 பை ஆர் கியூப் வந்து ஹெமிஸ்பியரோட வால்யூம். இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இதோட டேப்லர் காலம் லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் கம்பேரிசனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பியர் பார்க்கலாம். இந்த ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பால், அதாவது வந்து நான் வந்து சர்க்கிள் சொல்லலை, ஒரு பால், ஒரு 3D ஷேப் இருக்கிறதா நம்மளுக்கு ஸ்பியர்னு தெரியும். அப்போ அதுக்கு என்ன கிடையாது, சிஎஸ்ஏ எல்எஸ்ஏ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னது ஸ்பியருக்கு கிடையாது. பிகாஸ் இந்த போர்ஷன் என்ன பண்ண முடியாது, நீங்கள் டிஎஸ்ஏ சிஎஸ்ஏன்னு தனித்தனியாக பிரிக்க முடியாது. இது கம்ப்ளீட்டாக ஒரே பால் தான். ஸோ அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், 4 பை ஆர் ஸ்கொயர்ஸ். பிகாஸ் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், இந்த கர்வ் வந்து 2 பை ஆர் ஸ்கொயர் அண்டு கீழே ஒரு கர்வ் 2 பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாக, அதாவது ஹெமிஸ்பியர் 2 பக்கம் இருக்குது. இது ஒரு ஹெமிஸ்பியர்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ 2 ஹெமிஸ்பியர் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஹெமிஸ்பியரையும் சேர்த்தா தான் என்னது நம்மளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ 2 பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் ஸ்கொயர் சேர்த்தா
4πr² அப்படின்றது என்ன அர்த்தம்? TSA. நெக்ஸ்ட் ஸ்பியரோட வால்யூம் பாருங்க. வால்யூம் நம்ம ஹெமிஸ்பியருக்கு என்ன பார்த்தோம்? 2/3 பார்த்தோம். அப்போ இங்கே 2 டைம்ஸ் இல்லையா? அப்போ 4/3 πr³. ஸோ அப்போ வால்யூம் என்ன? 4/3 πr³. இது வந்து ஸ்பியரோட வால்யூம். நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபார்முலாஸையுமே இதில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபார்முலாஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி அப்ளை பண்ணுறோன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் காமிக்கிறேன். இப்போ சாலிட் காம்பினேஷன், அதாவது வந்து கீழே வந்து ஒரு கோன் இருக்குது. இந்த கோனுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு ஹெமிஸ்பியர் வச்சுருக்காங்க. அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அண்ட் டோட்டல் ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ இதோட வால்யூம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருக்கிறத நம்ம எப்படி வந்து வால்யூம் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் எடுத்துக்கோங்க ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ இந்த 2 வால்யூமும் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் நமக்கு என்ன தெரியும்? இதோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் தெரியுது அண்ட் ஹைட் என்னது 7 சென்டிமீட்டர்னு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து வால்யூம் ஆஃப் கோன் சொல்லுங்கள். வால்யூம் ஆஃப் கோன் என்ன? 1/3 πr²h ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் நமக்கு என்ன தெரியும்? 2/3 πr³. இது ரெண்டுமே நமக்கு தெரியுமா ஃபார்முலா? அப்போது 1/3 இன்ட்டு பை இன்ட்டு r² அப்படின்றது என்ன அர்த்தம்? 3. ஸோ 3² இன்ட்டு ஹெச் அப்படின்றது என்ன அர்த்தம்? இந்த டோட்டலாக வந்து 7, அதாவது இந்த டோட்டல் வந்து 7. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்? கோனோட ஹைட் மட்டும் தெரியணும். அப்போது 7 - 3 = 4 சென்டிமீட்டர். அதாவது இது வரைக்கும் இருக்கிறது தான் கோன். புரியுதா? இதுக்கு மேலே இருக்கிறது என்ன? ஹெமிஸ்பியர். ஓகே மேம், எனக்கு எப்படி இந்த ஹைட் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து என்னது நமக்கு? இந்த ஹைட்டும் ஆக்சுவலி வந்து நமக்கு ரேடியஸ் தான். ஸோ அப்போ இங்கே 3னா இதுவும் 3 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டோட்டல் 7ல் இந்த 3யை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் கோனோட ஹைட் என்ன கிடைக்கும் நமக்கு? 4 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இங்கே 4 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் 2/3 இன்ட்டு பை இன்ட்டு r³. r என்ன நம்மளுக்கு தெரியும்? 3ன்னு தெரியுமா? ஸோ 3³ இப்போ இதை கட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இங்கே 3² இருக்குது. ஸோ 3க்கு 3 கட் ஆகிடும். 4 3s are 12. ஸோ 12 பை ப்ளஸ் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. அப்போ அது என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகுமா? அப்போ 3² 9, 9 2s are 18 பை அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இந்த வால்யூம் ஆஃப் ஐஸ்கிரீம் எவ்வளோ? 30 பை. ஓகேவா? இப்போ இது சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு எழுதணும் வால்யூமுக்கு. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 2 3 என்ன சாலிட் காம்பினேஷன்ஸ் கொடுத்தாலோ அதோட கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. சர்ஃபேஸ் ஏரியானா சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம்னா வால்யூம், அந்த மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலா எழுதிட்டு அதோட டைமென்ஷன்ஸை ப்ராப்பராக, அதாவது முழு ஷேப்க்கு ஹைட்டு கொடுத்தாலும் சரி, ப்ராப்பராக அதுக்கு மட்டும் என்ன ஹைட்டோ அதை கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த சம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதோட ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டா இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அதோட கம்ப்ளீட் ஆகும். இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்தது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த டேபிள் ஆஃப் ஃபார்முலாஸோட ஓவர்வியூ. ஸோ உங்களால் அந்த கான்செப்ட் கிளியராக ஞாபகம் வச்சுக்க முடியாட்டினாலும் இந்த டேபிளில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்ம இந்த எக்ஸசைஸ் 12.1 அண்ட் 12.2 அது ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ 12.1ல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.